ஸ்ரீமஹாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சிவன் மேல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய கதைக்கு செல்வோம். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக வந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். த்ரயம்பகம் முக்கன் உடையவராம் சிவன். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். அதாவது யசஸ், இவருக்கு புகழ் அப்படிங்கிறது ஒரு கடல் அளவுக்கு இருக்காம் நம்ம சிவனுக்கு. அவருக்கு புகழ் கடல் அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதை விட அதிகமாகவே அவரோட குணங்களை விளக்குகிற கதைகள் இருக்காம் நிறையவே. அதனால அந்த கதைகள் மூலமே அவரோட புகழ் என்னைக்குமே நிலைச்சு நிற்கிறதாம். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக மிக வந்தனாத் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். அதாவது இவர் தான் நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறாராம் சிவன் தான். அதே போல மிருத்யு, அதாவது இறப்பு அப்படிங்கிறது இவரை பார்த்தா பயப்படுமாம். நம்ம எப்படி இறப்பை பார்த்து பயப்படுவோமோ அது நம்ம சிவனை பார்த்தா பயப்படுமாம். இந்த மிருத்யு அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று இறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இறப்பை தருகிற யமதர்மராஜன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால யமதர்மராஜனே சிவனை பார்த்து பயப்படுறார் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம 4வது ஆழ்வாரான பெரியாழ்வாரின் கதையை பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஷ்ணு சித்தன் அப்படின்னு ஒரு பரம விஷ்ணு பக்தன், பெருமாள் பக்தன் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு தினமும் அந்த விஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு தொண்டு செய்யறதுதான் ரொம்ப பிடிச்ச வேலையாம். அதனாலேயே அவர் வேற எந்த வேலையும் செய்யாம இந்த மாதிரி வயல்ல போயிட்டு மற்றவனா வேலை செய்யும் போது இவர் மட்டும் வீட்டுல இருந்து அவர்கிட்ட இருக்கிற கார்டன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பூக்களை பறித்து கொண்டு அதுலேருந்து ஒரு மாலை செய்து அது பக்கத்துல இருக்கிற கோவில் போயிட்டு விஷ்ணுவுக்கு சாத்தி வைப்பாராம். இவர் இந்த மாதிரி ஒரு பூத்தொண்டு தினமும் செஞ்சுட்டு வரும்போது நம்ம விஷ்ணுவுக்கும் இவரை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுறதாம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, சரி இவன் நம்மளுக்கு தினமும் தொண்டு செய்து வருகிறான், நம்மளுக்கு நித்தியமும் இவன் ரொம்ப கடமையாற்றி வருகிறான், நம்மளுக்கு நம்ம மேல ரொம்ப பக்தியா இருக்கான், நம்பிக்கை வச்சிருக்கான், அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுறாராம் நம்ம விஷ்ணு. என்ன ஆறுது அப்படின்னா, இது ராஜாக்கள் ஆழ்ந்த காலம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல அந்த விஷ்ணு சித்தர் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆண்ட அந்த அரசன் ஒரு அறிவிக்கை விடுக்கிறாராம் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா, யார் ஒருவன் இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்தையே காத்து கடைசியில் இந்த உலகத்தையே அழிக்கும் நபர் யார் அப்படிங்கிறதுக்கு விடை சொல்றானோ அவனுக்கு இவ்வளோ பொற்காசுகள் பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அந்த அரசர். இந்த அறிவிக்கையை தண்டோரா போட்டு எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் சொல்றார் நம்ம அரசன். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, கதை மேலும் எப்படி நகர்றது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.